இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜனவரி மாதம் 31 புனித தொன்போஸ்கோவனுடைய விழா வாழ்த்துதல்களை பல அன்பு உறவுகள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே தொன்போஸ்கோவனுடைய விழா வாழ்த்துதல்களை தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மிக்கவர்களே, ஏதோ இப்பொழுதுதான் 2025 ஆண்டினுடைய புத்தாண்டு விழாவை ஆரம்பித்தது போல இருக்கு. ஒரு மாதம் முடிந்து விட்டது. இறைவன் புதிதாக ஒரு மாதத்தை நமக்கு பரிசாக கொடுக்கிறார், பிப்ரவரி மாதம். அன்பு மிக்கவர்களே, இந்த மாதம் முழுவதும் இறை ஆசிர் இந்த செய்தி வழியாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், எதிர்நோக்கோடு இருங்கள். இறைவன் நிச்சயமாக இந்த வருடத்தையும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு அவர் வழிநடத்தி தருவார். அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 1 நாம் நினைவு கூறுகிற புனிதர் என்பவர் புனித பிரிஜித் அம்மா. அயர்லாந்து தேசத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோருக்கு அயர்லாந்து தேசத்தினுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற புனித பேட்ரிக் திருமுழுக்கு கொடுத்ததாகவும், அதன் காரணமாக பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் இளைய வயது முதலே ஒரு துறவி போல வாழ்ந்தார் இந்த பிரிஜித் அம்மா என்று இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டுல. இவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தவராய், கைம்பெண்களுக்கான ஒரு பாதுகாவலியாய், ஆதரவற்ற பெண்களுக்கான ஒரு பாதுகாவலியாய், பெற்றோரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு பாதுகாவலியாய், அதே நேரத்தில் முறை தவறி அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் பிறந்த குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாவலியாக, சிறுவர்களுடைய பாதுகாவலியாக, அனாதை சிறுமிகளுடைய பாதுகாவலியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் இவரை திருமணம் செய்து கொள்ள பலர் முன்வந்தாலும் அனைத்தையுமே இயேசுவுக்காக உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய வளமையையும் இறைவனுடைய மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்தினார். ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் திருப்பணிகளுக்காகவும் அர்ப்பணித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய பணி தொடர வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கான ஒரு துறவு சபையையும் பெண்களுக்கான ஒரு துறவு சபையும் ஆரம்பித்து ஏழை எளியவர்கள் வாயிலாக இறைவனுக்கு தொண்டாற்றிய ஒரு அழகிய புனிதைத்தான் இந்த புனித பிரிஜித் அம்மா. இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் தாராள உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்பு மிக்கவர்களே, ஒரு கடலில் படகோட்டி ஒருவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன்பிடி தொழிலுக்காக. அப்படி அவர் மீன் பிடித்து கொண்டிருந்த நேரத்தில் கடும் புயல் ஒன்று உருவாகுகிறது. கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறார். எப்படி இந்த புயலை சமாளிப்பது, எப்படி இந்த படகில் தான் கரையேறி செல்வது என்று தெரியாமல் நாலா பக்கமும் திரும்பி பார்க்கிறார். பார்க்கிற இடம் முழுவதுமே புயல் தாண்டவம் ஆடுகிறது. அவர் தன்னுடைய வலிமையையும் ஆற்றலையும் முற்றிலும் பயன்படுத்தி அந்த புயலில் இருந்து எப்படியாவது தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, இறைவா, இது என்ன சோதனை, நான் எங்கே செல்வேன், யாரிடம் செல்வேன் என்று அவர் இறைவனிடத்துல முறையிட்டு அழுத நேரத்தில் அவருக்கு ஒரு உள்ளொளி கிடைக்கிறது. வெளியில இருக்கிற புயலையும் அதனுடைய கோர தாண்டவத்தையும் பார்க்காதே உள்ளொளி பெற்றவனாய் உன்னுடைய உள்ளத்தில் அமைதியை தேடு அப்படி என்கிற ஒரு குரல் ஒலி கேட்கிறது. அன்பு மிக்கவர்களே, தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த புயலின் கோர தாண்டவத்தை அவர் பெரிதுபடுத்தாமல் கண்களை மூடிய வண்ணமாய் உள்ளத்துல அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, சந்தேகத்தின் காரணமாக உருவாகி இருந்த அந்த உள்ளத்தின் புயலை அவர் அமைதியில உற்று நோக்கி அதை கட்டுப்படுத்துகிறார். இறைவா, எனக்கு முன்னால் இருக்கிற அந்த புயலை பற்றின அச்சமில்லை, என் உள்ளத்துல நீ அமைதித்தா அப்படி என்று இறைவனுடைய உதவியை அவர் தேடிய அடுத்த சில நிமிடங்களிலேயே வெளியில இருக்கிற புயல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போனது. சற்று நேரத்துல அமைதி நிலவியது. பாதுகாப்பாக அவர் படகோடு கரை சேர்ந்தார் என்கிற ஒரு கதையை சில நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்தேன். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு தூதர்களோடு படகுல பயணம் செல்கிறார். அப்படி அவர் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த கலிலேய கடலில் திடீரென்று புயல் காற்றோடு கூடிய காற்று வீசுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அலைகள் அந்த படகை மோதுகிற நேரத்தில் அங்கிருந்த சீடர்கள், திருத்தூதர்கள் அச்சமுற்றவர்களாய் இயேசுவை சென்று உதவிக்கு அழைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து காற்றை கடிந்து கொண்டார். இறையாதே, சும்மா இரு அப்படி என்று சொல்லி காற்றை கடிந்து கொண்ட உடனேயே அங்கு அமைதி நிலவுகிறது.
பிறகு தூதர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் அப்படி என்று சொல்லி, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, நம்பிக்கை இல்லையா அப்படி என்கிற ஒரு கேள்வியை அவர்களிடத்துல கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் என்பது நமக்கு 2 அழகான பாடங்களை சொல்லி தருகிறது. வாழ்க்கையில புயல், சீற்றம் இன்றியமையாத ஒன்று. நிச்சயமாக இந்த புயல் மற்றும் சீற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்வை நினைத்து கூட பார்க்க முடியாது. வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை, சந்தேகம் அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழல், நோய், இவற்றின் காரணமாக அன்றாட வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையிலும் புயலினுடைய கோர தாண்டவம் இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான ஒரு உண்மை, இந்த புயலின் நடுவே நமது உள்ளத்தில், நமது இல்லங்களில் ஆண்டவர் அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு புரிதல் தான் இன்றைக்கு நமக்கு முதலில் வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் அமைதியாக நம்ம போட்டில் படுத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மை சுற்றி புயலினுடைய கோர தாண்டவம் இருந்தாலும் நம்மை படைத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகுல தான் அமர்ந்திருக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் புயலின் தாக்கம் அல்லது சோதனையின் தாக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அஞ்சாதீர்கள். நமது ஆண்டவர் இயேசு நமது படகுல தான் இருக்கிறார். இதுதான் முதல் செய்தி. 2வது செய்தி என்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து இயற்கையின் மீது ஆற்றல் கொண்டவராய், இறையாதே சும்மா இரு அப்படி என்று என்னுடைய வல்லமையை காட்டிய நிகழ்வும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல தான் இருக்கிறது. அப்படி என்றால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறைவன் இயற்கையையும் தாண்டிய ஆற்றலை வெளிப்படுத்துவார். நம்முடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களை அலைகழிக்கிற எல்லா சோதனையினின்றும் நமக்கு விடுதலையை தருவார் என்கிற 2வது செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அந்த படகோட்டியை போல நமக்கு எதிரே இருக்கிற புயலின் கோர தாண்டவத்தை கண்டு அஞ்சி நடுநடுங்கி விடாமல், மனச்சோர்வு அடையாமல், நமது படகில் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க கற்றுக்கொள்ளுவோம். அவரிடத்துல நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வேண்டிக் கொள்ள கற்றுக்கொள்வோம். புயல் நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்படும். இந்த அருமையான தினத்துல இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பங்களில் உணர்ந்தவர்களாய், அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், எதிர்வரும் எல்லா சோதனைகளையும் இறைவனுடைய துணை கொண்டு சாதனைகளாக மாற்றிட இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.